யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே சனியுடைய அமர்வு இருக்குது. இப்போ சனி வக்கரகதி ஆனதுனால நமக்கு 3வது வீட்டில் இருந்து பலன்கள் கொடுக்க போகிறார். 3வது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தைரியம் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ரொம்ப ஜாஸ்தியான தைரியம் இருக்கும். சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் மறைக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா சனி அப்படின் பொழுது கொஞ்சம் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உண்டாகும். அது நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. சனியுடைய மாற்றத்துக்கு அப்புறமா பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நாங்கள் சனி இருக்கும்போது எந்த அளவுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்தது, ஒரு விஷயத்துக்குமே சின்னதாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதுக்காக நம்ம மட்டும் ரொம்ப அதிகமாக உழைப்பு போட்டால் தான் இந்த விஷயம் நமக்கு சாதகமாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது இல்லையா? அதில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நாட்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக பலவிதமான போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த போராட்டங்களுக்கு வெற்றி வாகை சூழக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்ர சனி காலத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடு அப்படின்னும் பொழுது நம்ம புத்திரபாகியத்துக்காக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அதில் சின்ன சின்ன தடைகள் வரதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். எப்பவுமே 5ல் ராகு இருக்குது அப்படின்னா புத்திரபாகியம் சின்ன சின்ன தடைகள் வரும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் அந்த ராகு மாற்றம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் பலவிதமான செலவுகள் செஞ்சு ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்காதீங்க. சிலருக்கு அந்த பாக்கியம் நல்லபடியாக கிடைச்சிருக்கும். என்ன காரணம்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சுக்கிரன் அப்படின்ற விஷயம் அமர்ந்திருந்தாலோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்திருந்தாலோ பாக்கியங்கள் தடைபடாமல் கிடைச்சிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், பிறப்பு கட்டத்தில் இருக்கிற அந்த கிரகத்தோட இணைவு காரணமாக தான் பலன்கள் உடனே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு 5ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்குன்னா ராகுவும் கேதுவும் இணைவு ஆகிடுது. ஸோ அந்த 2 இணைவுகள் சேர்ந்துன்னா 2 நெகட்டிவ் கிரகமும் சேர்ந்துருது. அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தடைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் நம்ம செய்யக்கூடிய செய்தொழில்கள் முன்னேற்றமாக போகிற மாதிரியாக வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா அங்கே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரியும் கிணத்துல போட்ட கல் மாதிரியும் நகரவே இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். இது நம்மளுடைய மனசுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். ஆனால் முன்னேற்றம்ன்றது கண்டிப்பான முறையில் வேகமாக தான் போயிட்டுருக்கும். வரவுகளும் உங்களுக்கு வரவுகள் வர்றது சின்ன சின்ன தடைகளோடு இருந்தாலும் வரவுகள் எல்லாம் சேமிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பான முறையில் வரவுகள் வந்தே தீரும். வரவை பற்றி எந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு தேவையே கிடையாது. 7ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குருமங்கள யோகம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு முதல் காரணமாக இருக்கும். அதாவது இந்த நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு உண்டான அடிக்கல் அப்படின்றது இந்த 2 கிரக இணைவுகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அதே சமயத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயமாயிட்டு தடையாயிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு எத்தனை தடவை நம்ம பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் அமையவே இல்லை, ரொம்ப லேட் மேரேஜ் ஆகிடுச்சு இப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி நல்ல முறையில் திருமண பாக்கியம் உண்டாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்னர்கள் வச்சு, அதாவது கூட்டாளிகளோடு சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய தொழில் தான் கூட்டு தொழில்கள். இந்த கூட்டு தொழில்கள் பெருமளவில் பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க, அதாவது பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பங்கு சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்ல முயற்சியில் நல்லபடியாக முன்னுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முதலீட்டாளர்கள் சேர்ந்து பண வருவாய்கள் அதிகமாக போடப்பட்டு உங்களுடைய தொழிலை விருத்தி அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கும். அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமர்வு இருக்குது. சூரியன் 8ல் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மெத்தனம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டு. மறைவு ஸ்தானமும் கூட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. வயிறு உபாதைகள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூடால் வரக்கூடிய கட்டிகள் கொப்பளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வார்த்தைகளில் ரொம்ப சுதாரிப்போடு இருந்துக்கோங்க. 8ல் சூரியன் இருந்தாலும் நம்ம பேச்சில் சுதாரிப்பு தேவை. கோபத்தில் வார்த்தையை விட்டுருவோம். நமக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கே தெரியாத போகும். அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் புரியும் இதெல்லாம் நான் கவனிக்க தவறிட்டேன்னு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்காமல் பார்த்துக்கோங்க. கோபத்தில் வார்த்தைகள் விடக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் நிதானம் குறையாமல் பார்த்துக்கோங்க. அரசு சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்கள் மந்த நிலையில் அடையுது அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். நகர்வுகள், அதாவது கிரக நகர்வுகள் காரணமாக
சில விஷயங்கள் சட்டுப்புட்டு நடந்துடும். அதாவது நமக்கு சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல குரு இருக்குது அப்படின்னும் பொழுது முதல் ஒரு மாதத்தில் ஒரு 10 நாளைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் மெத்தனமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குருவுடைய இணைவு காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் முற்போக்கு சிந்தனைகளோட ஃபாஸ்ட்டாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழில் தடைகள்ல இருந்து அடுத்து விருத்தியாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மந்த நிலையிலிருந்து முன்னேற்ற காலம் அப்படின்றது ஆரம்பமாகும். 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கிரன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு. 9ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமான வருவாய்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. இது நாள் வரைக்கும் வருவாய்கள் வருது, இந்த கையில் வருது, இந்த கைக்கு மாறுறதுக்குள்ளே காலி ஆகிடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு உண்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் வரும். மறைமுக வருமானங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பரிசு பொருட்கள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகளும் உண்டு. பிள்ளைகள் வழியில் சந்தோஷம், பெருமை இது எல்லாமே கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குழந்தைங்க படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு புதிய உற்சாகமும் படிப்பில் ஆர்வமும் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை உண்டு. வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்காக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உண்டு. உங்களுக்கு வந்து அதுக்காக பேங்க் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது வங்கி சார்ந்த விஷயங்கள் தடையில்லாமல் போகிறதுக்கு உண்டான சிச்சுவேஷனும் உண்டு. புதிய கடன் பெறுதலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்காகவோ சேமிப்பு செய்யறதுக்காகவோ வங்கி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் தான் காணப்படுது. 11ஆம் வீடு லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்குன்னா வரக்கூடிய லாபங்கள் மறைக்கப்பட்டு இருக்கும். ரொம்ப சொற்ப வருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கேதுவுடைய நகர்வு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட நமக்கு வந்து கேதுவுக்கு குருவும் செவ்வாயுடைய அந்த மங்கள பார்வையும் கிடைக்குது. சுபகிரகங்களோட பார்வை கிடைக்கிற காரணத்தினாலேயே நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரதுக்கு உண்டான சுதாரிப்போம். எவ்வளவு பட்டாலும் நம்ம வந்து தெளிவாக நிற்போம் அப்படின்றது நம்ம வீறு கொண்டு எழுந்திருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அடுத்து ஒரே சுழற்சியிலே நம்ம வந்து பிக்கப் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உண்டு. கேது லாபத்தை தடை செஞ்சாலும் லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா வரவிடாமல் செய்யவே செய்யாது. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்தே தீரும். அதில் வந்து எந்த ஒரு சங்கடமும் உங்களுக்கு தேவையே இல்லை. குரு பார்வை நல்லாவே கிடச்சிருக்கு. இதனால் முதல் 3 மாதம் அடுத்த 3 மாதம் அப்படின்னு நம்ம காத்திருக்கணும். குரு பயிற்சியிலேருந்து 3 மாதத்துக்கு பெரிய வருமானம் இல்லைன்னா அடுத்த 3 மாதத்தில் நிச்சயமாக வருமானம் வந்தே தீரும் அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு வருமான உயர்வுகளும் சேமிப்பு அதிகமாகிறதும், அதே மாதிரி சண்டை சச்சரவுலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல பாதுகாப்பு வளையமாக அமையக்கூடியது இந்த மகாலட்சுமி வழிபாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.